இயேசுவை போல யாரும் இல்லை என் வாழ்வில் இனிமேல் ஏது தொல்ல. ஆடாத ஆட்டுமல்ல ஆடி வந்தேன் நான், ஆடாத ஆட்டுமல்ல ஆடி வந்தேன் நான், பாடாத பாட்டியெல்லாம் பாடி வந்தேன். தேடாத தெய்வம் எல்லாம் தேடி சென்றேன், தேடாத தெய்வம் எல்லாம் தேடி சென்றேன், தேடி வந்த இயேசுவை நான் பாட வந்தேன், என்னை தேடி வந்த இயேசுவை நான் பாட வந்தேன். இயேசுவை போல யாரும் இல்லை என் வாழ்வில் இனிமே ஏது தொல்ல. கடந்துள்ள கஷ்டங்கள் வந்ததையா, கடந்துள்ள கஷ்டங்கள் வந்ததையா, இயேசுவின் கிருபையாலே மறைஞ்சதையா. கடந்துள்ள கஷ்டங்கள் வந்ததையா, இயேசுவின் கிருபையாலே மறைஞ்சதையா. ஏழை என்று ஏசி என்ன தள்ளவில்லை, ஏழை என்று ஏசி என்ன தள்ளவில்லை, பாவி என்று ஏசி என்ன ஒதுக்கவில்லை, பாவி என்று ஏசி என்ன ஒதுக்கவில்லை. இயேசுவை போல யாரும் இல்லை என் வாழ்வில் இனிமே ஏது தொல்ல. உலகத்தாரால நான் தள்ளப்பட்டேன், உலகத்தாரால நான் தள்ளப்பட்டேன், மனிதரால நான் ஒதுக்கப்பட்டேன். உலகத்தாரால நான் தள்ளப்பட்டேன், மனிதரால நான் ஒதுக்கப்பட்டேன், இயேசுவால நான் பிடிக்கப்பட்டேன், இயேசுவால நான் பிடிக்கப்பட்டேன், மனிதர் மத்தியில் நான் உயர்த்தப்பட்டேன், மனிதர் மத்தியில் நான் உயர்த்தப்பட்டேன். இயேசுவை போல யாரும் இல்லை என் வாழ்வில் இனிமேல் ஏது தொல்ல. பலை வண்ணமாயிருந்த எங்களே நீ சோலை வண்ணமா மாற்றினீரையா, பாலை வண்ணமாயிருந்த எங்களே நீ சோலை வண்ணமா மாற்றினீரையா. கண்ணீரிலே மூழ்கியிருந்தோமே இயேசு களிப்பாக மாற்றினீரையா, கண்ணீரிலே மூழ்கியிருந்தோமே இயேசு களிப்பாக மாற்றினீரையா, இயேசு களிப்பாக மாற்றினீரையா. பாலை வண்ணமாயிருந்த எங்களே நீ சோலை வண்ணமா மாற்றினீரையா. அறந்த கொடிய போல் இருந்தோமே எங்களை கொடியோடு இணைத்தி விட்டீரே இயேசு, அறந்த கொடிய போல் இருந்தோமே எங்களை கொடியோடு இணைத்தி விட்டீரே, எங்களை கொடியோடு இணைத்தி விட்டீரே. பாலை வண்ணமாக இருந்த எங்களை இயேசு சோலை வண்ணமாக மாற்றினீரையா. வறண்ட நிலங்கள் போல் இருந்தோமே எங்களை வயல்வெளியாக மாற்றினீரையா, வறண்ட நிலங்கள் போல் இருந்தோமே இயேசு வயல்வெளியாக மாற்றினீரையா, இயேசு வயல்வெளியாக மாற்றினீரையா. பாலை வண்ணமாக இருந்த எங்களை நீ சோலை வண்ணமாக மாற்றினீரையா. எங்களை நேசி நல்ல தோப்புனை உம்மாலாகாத காரியம் எதுவுமே கிடையாதையா. அப்பா நீங்கள் திக்கத்தங்களுக்கு தேவன் அனாதைங்களுக்கு அடக்கலாம் பரிதேசிங்களுக்கு அப்பா, தள்ளப்பட்டவங்களுக்கு அப்பா, வைத்தியராம தவிக்கிறவங்களும் நீ அப்பா, என் தோப்புனை ஆதரிக்கிறவர் நீ ஆண்டவரே, எங்களை விசாரிக்கிறவர், எங்களை கண்ணுண்டா நீங்கள் கவனிக்கிறவர். உம்மாலாகாத காரியம் எதுவுமே கிடையாது ராஜா. உன்னுடைய வல்லமை இங்கே இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த இடத்துல உன்னுடைய வல்லமை இறங்கட்டம்பா ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு வார்த்தை ஆண்டவரே நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. உம்மால ஆகம் சாமி, நீங்கள் சொன்னால் போதும். ஒவ்வொரு நோயாளியும் உன்னுடைய கருத்தில் தரையா
அதிசயம் அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் குருடரை பார்க்க செய்திரு, மடு நடக்க செய்திரு, செவிடரை கேட்க வச்சிரு, ஊமையை பேச வச்சிரு. 38 வருஷமாக படிக்கல இருக்கிற திமுரு அது காரணம் படிக்கிறது நடுன்னு சொன்னவர். 18 வருஷமாக குனியாகிரமம் சுகப்பத்தினவர். 12 வருஷமாக பெரியமாள் பட்ட நோப்பட ஸ்திரி ஆண்டவர் தீராத நோப்பா உங்களுடைய வசத்தோடு சுகமானாங்க. 2 மீன் 5 அப்போ 5000 பேர் பங்கிட்டு 12 கோடி மீட்டிங்க. காஞ்சி வளர்ந்து குண்டு கட்டின எலும்புக்கு நாடியை குத்து, நெரும்பு குத்து, சதியை குத்து, ரத்தத்தை குத்து, உயிரோடு உலகத்தில் வாழ வச்சுங்க. எல்லாம் தள்ளப்பட்ட கல் எடுத்து மூளைக்கல்லை வைத்தீங்க. ஆகார ஜப்பத்தை வண்ணாந்தலை கேட்டீங்க. 4 நாளாக சேர்த்து நார் இந்த லாசரை நீங்கள் உயிரோடு உலகத்தில் எழுப்புனீங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்குறீங்களே என்ன இடத்துல வாங்க எழுப்பாருன்னு சொன்னீங்க. வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்கணும்னு சொன்னீங்க. காற்றங்கடல வார்த்தையெல்லாம் அதிட்டு நீங்கள் அள்ளு மேலே நடந்தீங்க. இந்த உலகத்தையே நீங்கள் வார்த்தையெல்லாம் ஆக கடவுதில் நீங்கள் படித்தீங்க. உம்மால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது ஆண்டவரே. எல்லாம் உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. என் நாமத்தினால கேளுங்க பெற்றுப்பீங்கன்னு சொன்னீங்களே ராஜா. ஆண்டவரே இந்த பூலத்தில் இருக்கிற என் தோப்புன நோயாளிகளுக்காக நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நிகழ்ச்சி பார்க்குறோங்க அத்தனை பேரும் அவங்கவுங்க எந்தெந்த இடத்துல நோய்ங்க இருக்குதுன்னு அவங்கவுங்க அங்கங்கே நீங்கள் ஆண்டவரே அவங்கவுங்க கை வைக்கிற இடமா நீ வல்லமை உங்கள் வல்லமை இறங்கட்டும். உங்கள் மருந்து அவங்க சரீரமெல்லாம் பாயிட்டு ஆண்டவரே. அவங்க சரீரத்தில் எந்தெந்த உறுப்பு மங்கிக்குதோ அந்த மங்கன உறுப்பெல்லாம் அவங்க கை வைக்கிறாங்க. நீங்கள் உங்கள் கரத்தை நீட்டுங்க. உங்கள் வல்லமை இறங்கட்டும். உங்கள் பரத்தில் தாங்க உதவி அனுப்புங்க, மருந்து உதவி அனுப்புங்க, ஆசீர்வதிங்க. அவங்கள எழுப்பி வீட்டுக்கு அனுப்புங்க, பெட்டிலேருந்து எழுப்பி அனுப்புங்க. அவங்க படிக்கல இருக்கிறவங்கள எழுப்பி நடக்க வைங்க. ஆண்டவர் 38 வருஷமாக படிக்கல இந்த திமுரு அதுக்காக நம்ம படிக்காத நடுன்னு சொன்னீங்களே ராஜா. நீங்கள் சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. இதான் ஆண்டவரே பார்வத்திற்கு சுகத்தை குத்திங்களா ராஜா. ஆண்டவரை மச்சைக்கிட்ட பேசுறீங்களா ஆண்டவர் உனக்கு என்ன வேணும்னு. அதுபோல் இந்த நோயாளிங்க எங்கங்கிறலாம் அவங்ககிட்டலாம் நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. நீங்கள் பேசி கொடுங்கப்பா. அப்பா அதிகாரிகளுக்காக நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்க சரீரத்தில் உங்கள் பாசத்தை ஊற்றுங்கப்பா. அவங்க சரீரத்தில் கூட ஆண்டவர் வெளியே சொல்ல முடியாத நோய் இருந்தாக்கா ஆண்டவரே நீங்கள் சுகப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்கள் பலப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்கள் வைத்திரு, நீங்கள் மருந்து, நீங்கள் டாக்டர் ஆண்டவரே. உங்களால் ஆகும். நீங்கள் சொன்னால் போதும். நீங்கள் கட்டல்ட்டா நிற்கும். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இதோ ஆண்டவரே காலேஜில் வேலை செய்கிற ஆண்டவரே ஐயா அவங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்களுக்கு என்ன தேவை நமக்கு தெரியும் ஆண்டவரே. அவங்களுக்கு தேவையெல்லாம் நீ சந்தி ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கஷ்ட நஷ்டம் வரபடிக்கு பாதுகாருங்க ஆண்டவரே. அப்பா உன்னுடைய பரத்திலிருந்து உதவி அனுப்புங்கப்பா. அப்பா என் தேவனே படிக்கிற பிள்ளைங்களுக்காக ஜபிக்கிறோம்மா. காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்காக ஆண்டவரே. அந்த பிள்ளைங்கள்லாம் உண்மை நோக்கி பார்க்குற பிள்ளைங்களாம் ஆண்டவரே. ஆண்டவரே கரடு முரடான வழியில் பார்க்காத படிக்கு என் தோப்புனே அதுங்களை வழி நடத்த ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதுங்க போக்கில் இருப்பினை கரடும் பாதுகாருங்க. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அதுங்களை பாதுகாருங்க. உங்கள் வல்லமை இறங்கட்டும், அதிசயம் அற்புதங்க நடக்கட்டும் ஆண்டவரே. தேவையெல்லாம் சந்தியம் வறுமையெல்லாம் மாற்றுங்க. கான்வென்ட்டில் என் தோப்புனே ஆண்டவரை படிக்க போகிற சின்ன பிள்ளைங்களுக்காக ஜபிக்கிறேன். அதுங்களுக்கு சாலம் கொடுத்து நேரத்தை கொடுங்க, வளர்ந்து படிப்பு கொடுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதோ ஆட்டோ அவங்களுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவர். அந்த ஆட்டோவில் என் தோப்புனே ஓட்டுற டிரைவருக்காக ஆண்டவரில் உட்காந்து போகிறேன் அம்மா அவங்க ஐயா அவங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்கள பாதுகாருங்க. எந்த கஷ்டம் நஷ்டம் வராதபடிக்கு பாதுகாருங்க ஆண்டவரே. என் தோப்புனே இதோ பைக்குங்களுக்காக ஜபிக்கிறேன் அப்பா. லாரிங்களுக்காக ஜபிக்கிறேன், காருங்களுக்காக ஜபிக்கிறேன். எந்த கஷ்டம் வராதபடிக்கு பாதுகாருங்க, ஆசீர்வதிங்க. அந்த பஸ் ஓட்டுறவங்களுக்காக ஜபிக்கிறேன், டிரைவர்களுக்காக பயணம் போகிறவங்களுக்காக ஜபிக்கிறேன். உங்கள் வல்லமை இறங்கட்டும். பலகணி தெரிஞ்ச இடங்கள்லாமல் நிரப்புங்க. வஞ்சகத்து நாவி, வைரகத்து நாவி, வங்க நாவி இந்த உலகத்தில் எந்த ஜனத்தையுமே தொடக்கூடாது ஆண்டவரே. உங்கள் வல்லமை இறங்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். பாதுகாருங்க. பலகணி தெரிஞ்ச இடங்கள்லாமல் நிரப்புங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆண்டவரே எல்லாம் சத்துருவாவை நான் முறியடிக்கிறேன். அற்புதங்கள் நடக்கட்டும். நீங்கள் விண்ணப்பத்தை கேட்பவர், வேதனை தீர்ப்பவர் ஆண்டவரே. எல்லா தேவை உமக்கு தெரியும் ஆண்டவரே. இந்த பூலகத்தில் ஒவ்வொரு திக்கத்துங்களாம் இல்லாதபடிக்கு, விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லாதவங்களாபடி இல்லாதபடிக்கு ராஜா விசாரணை நீங்கள் இருக்கிறன்னு அவங்க என் தகப்பனே சந்தோஷம் சமாதானமாக இருக்கட்டும் ஆண்டவரே. உங்கள் வல்லமை இறங்கட்டும். பழக்கணி தந்து இடங்கள்லாம் நிரப்புங்க. வஞ்சகத்து நாவிங்க, வைரகத்து நாவிங்க, பொறாம ஆவிங்க ஓடிட்டோம். ஒவ்வொரு சரீரத்தில் ஆண்டவரே இதை டாக்டரால் முடியாது ஆண்டவரே, இவ்வளோ தான் இவங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்களுக்கு என் தகப்பனே அவங்க மருந்து இறங்கட்டும் ஆண்டவரே. அவங்க சாட்சியாக நிற்கட்டும் ஆண்டவரே. ஹாஸ்பிட்டல் பகுதியில் கத்துறவங்களுக்காக ஜபிக்கிறேன். அவங்க சாட்சியாக நிற்கட்டும். அவங்க குடும்பமாக என் தகப்பனை வேதனை போகிற குடும்பத்துங்களுக்காக ஜபிக்கிறேன். அம்மா இறந்தவங்களுக்காக, அப்பா இறந்தவங்களுக்காக ஆண்டவரே. இதை பிள்ளைங்களை இறந்தவங்களுக்காக இவங்களுக்கெல்லாம் நான் ஜபிக்கிறேன் ஆண்டது. நீங்கள் என் தகப்பனை அவங்களுக்கு அந்த ஞாபகம் இல்லாதபடிக்கு அவங்களுக்கு சமாதானம் ஊற்ற ஆண்டவரே. அவங்கள ஆசீர்வதி ஆண்டவரே. அவங்கள ஆற்றுங்க, அவங்கள தேர்த்துங்க. கணவர் இல்லையேன்னு மனைவி வேதனை போடுற மனைவிக்காக ஜபிக்கிறேன். நீங்கள் ஆற்றுங்க, தேர்த்துங்க. அதிசயம் அற்புதம் நடக்கட்டும் ராஜா. உம்மால ஆகும். நீங்கள் சொன்னால் போதும். நீங்கள் கட்டல்ட்டா நிற்கும். அதிசயம் அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒரு விஷயம் கண் நோக்கி பாருங்க ஆண்டவரே.
ஒரு விஷயம் நீங்கள் இந்த குரல் நீங்கள் ஆண்டவரே எங்கள் கூக்குரலாம் நீங்கள் கேட்குற ஒரு ஆண்டவரே, உங்கள் வல்லமை இறங்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். ராஜா அதிசயங்களை காண செய்யுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்கள் விண்ணப்பத்தை கேட்பவர், வேதனை தீர்ப்பவர். ராஜா என் தோப்பு நமக்கு கோடி சோத்திரம் அப்பா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருவன்னவரே. ஆண்டவரே இந்த ஊழியர்களில் கூட ஆண்டவரே ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த முறுமுறுக்கிற ஊழியரெல்லாம் இருக்கிறாங்கப்பா. அப்பா என் தோப்பனே அவங்களெல்லாம் கூட நல்ல இதயத்தை கொடு ஆண்டவர். அவங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒழுக்கமான என் தோப்பனை இதயத்தை கொடுப்பா. அப்பா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமல் இல்லாதபடிக்கு ராஜா என் தோப்பனை இருக்கு நீ கிருபத்தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரை, பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க. உங்களுடைய அன்பை ருசிக்கிட்ட ஆண்டவரே. நாங்கள் ருசி தான் மாரி அநேக பேர் ருசித்து பார்க்கட்டும் ஆண்டவரே. அநேக பேர் உங்கள் வழியில் ஆண்டவரே உங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க. எல்லா தேவைகளுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. வானத்தில் போகிற ரேக்கெட்டுக்காக ஜபிக்கிறேன், தண்ணியில் போகிற கப்பலுக்காக ஜபிக்கிறேன், பிளெயினுக்காக ஜபிக்கிறேன், ட்ரெயினுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே, கொச்சு வண்டிக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே மெயிலுக்காக ஜபிக்கிறேன் அப்பா. இதோ பிளெயினுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் போகிற வாகனத்துக்கெல்லாம் ஜபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே ஹாஸ்பிட்டல் பகுதியில் இருக்கிற டாக்டர்களுக்காக ஜபிக்கிறோம்பா, நர்ஸுங்களுக்காக ஜபிக்கிறோம்பா, மாசமாக இருக்கிற பொண்ணுங்களுக்காக ஜபிக்கிறோம்பா ஆண்டவரே. மாசமாவே இல்லைன்னு வேதனைப்படுற குடும்பத்துக்காக ஜபிக்கிறோம்பா ஆண்டவரே. எத்தனையோ ஆண்டுகள் ஆகுது திருமணமாகி, இந்த அளவுக்கு எங்களுக்கு இல்லையேன்னு வேதனைப்படுறவங்களுக்காக ஜபிக்கிறேன் சாமி. இந்த ஆண்டில் நீங்கள் தரப்போறதாக நன்றி அப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க ஆண்டவர். வீடு கட்டுறதுங்களுக்காக ஜபிக்கிறப்பா, கட்ட முடியாத இருக்கிறவங்களுக்காக ஜபிக்கிறப்பா. உங்கள் கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே. உங்கள் கரத்தை நீட்டினா அதிசயம் நடக்கும்பா அப்பா. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், கட்டல்ட்டான் நிற்க ஆண்டவரே. இந்த ஆண்டில் செய்யப்போதாக நன்றி அப்பா. பிரிஞ்சிருக்கிற குடும்பத்துங்களாக ஜபிக்கிறப்பா. அந்த பிரிஞ்ச குடும்பங்கள் ஒன்றா சேரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரை உமாலாம் ஆகும், நீங்கள் சொன்னால் போதும், கட்டல்ட்டான் நிற்கும். உமக்கு நன்றி ஆண்டவரே. கால் உடஞ்சிருக்கிறவங்களுக்காக ஜபிக்கிறப்பா அப்பா. என் தோப்பனை ஏந்து நடக்க முடியாதவங்களுக்காக ஜபிக்கிறோம்பா அப்பா. இந்த பைக்கு நான் இனிமேல் ஓட்டுவேன் நான் கேட்குற பிள்ளைங்களுக்காக ஜபிக்கிறோம்பா ஆண்டவர். ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்காக ஜபிக்கிறோம்பா அப்பா. அவங்க மறுபடியும் அந்த பைக் இங்கே ஓட்ட இன்னைக்கு 26 ஆண்டவரே. உங்களுடைய பரத்துலேருந்து உதவி அனுப்புங்கப்பா, மருந்து உதவி அனுப்புங்கப்பா, பாதுகாருங்கப்பா. இந்த பூலகத்தில் இனிமேல் ஐயோன்ற குரல் வரக்கூடாதப்பா. உங்கள் வல்லமை இறங்கட்ட ஐயா. அதிசயங்க, அற்புதங்கள் நடக்கட்டப்பா. ஆசீர்வதிங்க, பலகனை தெரிஞ்ச இடம் கொள்ளாமல் நிரப்புங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் எல்லா நோயாளியும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. என் தோப்புனை அவங்களுக்கு பூர்ணமான சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. என் நடுமுது பகுதியில் ஆப்ரேஷன் பண்ணிக்கிற அம்மாவுக்காக ஜபிக்கிறேன் ஐயா. அவங்களுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. கிட்னி ஃபெயிலாக இருக்கிறவங்களுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. என் தோப்பனே அப்பா, உம்மாலாகாத காரியம் எதுவுமே கிடையாது. தலையில் ஆண்டவரே, தலையில் ஒவ்வொரு வேதனைப்படுற ஜனத்துங்களுக்காக ஜபிக்கிற ஆண்டவரே. அந்த தலையில் இருக்கிற மருந்து ஆண்டவர் நீங்கள் தான் மருந்து. அந்த தலையில் இருக்கிற சத்துரு ஆவியை தொத்தி அனுப்புங்க ஆண்டவரே. அந்த சத்துரு விளங்கி போட்ட ஆண்டவரே. ஆண்டவரே அந்த தலையில் நரம்புக்கு உங்கள் மருந்து இறங்கட்டும். நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க. காலில் ஆண்டவரே வீக்கமாக இருக்கிறவங்களுக்காக ஜபிக்கிறோம்பா ஆண்டவரே. அந்த காலில் எந்த ஒரு நோயுமே சொல்லி வீட்டுக்கு அனுப்பிட்ட ஆண்டவரே. நீ செய்யப்போதாக்க நன்றி அப்பா. அங்கே நீ பெரிய அதிசயம் செய்யப்போதாக்க நன்றி அப்பா. ஆசீர்வதிங்க. குழந்தை பிறக்க முடியாத வேதனைப்படுற மகளுங்களுக்காக ஜபிக்கிறேன். நார்மலாக டெலிவரி கொடுங்க ஆண்டவரே. அவங்க நார்மலாக என் தோப்பனை குழந்தை தாய் வேற மகன் வேற ஆண்டவரே. அவங்க பிறக்க நீ 26 உங்களால் தான் முடியும். உங்களால் தான் மருந்து, நீங்கள் தான் வைத்தியர், நீங்கள் தான் டாக்டரு. உங்களால் ஆக ஆண்டவரே. நீங்கள் சொன்னால் போதும், நீங்கள் கட்டல்ட்டா நிற்கும். நமக்கு நன்றியப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க, அதிசயத்தை காண செய்யுங்க. என் தப்புனே ஜெயிலில் இருக்கிறவங்களுக்காக ஜபிக்கிறப்பா அப்பா. அவங்களுக்கு உன்னுடைய பாசத்தை ஊற்றப்பா அப்பா. அவங்க உன்னை தெரிஞ்சுக்கிட்டப்பா, அவங்கள பாதுகாரப்பா, அவங்கள வழிநடத்தப்பா. அவங்கள உங்கள் பிள்ளைங்க ஆண்டவரை அவங்கள நீ பேச ஆண்டவர் அவங்ககிட்ட ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரை. மீனர் பிள்ளைங்களுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரை. அந்த மீன் பிடிக்கிறவங்கிட்ட ஆண்டவரே, பேதருக்கு நீங்கள் கொடுத்தீங்களா வளர்த்தக்கந்த மீன், அது போல் உங்களுக்கு விலை உயர்ந்த மீனை கொடுங்க. அவங்கள பாதுகாருங்க ஆண்டவர். போட்டில் நீங்கள் ஏறுங்க ராஜா, கப்பலில் நீங்கள் ஏறுங்க. கப்பலில் பயணம் போகலான்னு ஜபிக்கிறேன் ஆண்டவர். அவங்ககிட்ட நீங்கள் பேசுங்க. அந்த கப்பலுக்குள்ளே போகிற நோயாளிகளுக்காக ஜபிக்கிறேன். அவங்களுக்கு நீங்கள் அந்த இடத்துல சுகத்தை கொடுங்க. உங்கள் வல்லமை இறங்கட்டும். பழக்கணி செஞ்ச இடம் இல்லாமல் நிரப்புங்க. வஞ்சகத்தின் ஆவிங்க, வைராகத்தின் ஆவிங்க, பொறாமல் ஆவிங்க ஓடட்டும் ராஜா. உம்மால் அந்த காரியம் எதுவுமே கிடையாது. அதிசயம், அற்புதம் நடக்கட்டும். வாதியெல்லாம் கூட தனக்கு பஞ்சம் பட்டினி வரக்கூடாது ஆண்டவரே. இல்லைன்னு வேலை இல்லாத இருக்கிற பிள்ளைங்களுக்காக ஜபிக்கிறேன். வெறுமையாக இருக்கிற பிள்ளைங்களுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ விவசாயம் தொழில் செஞ்சுட்டு அதில் வேதனைப்படுற பிள்ளைங்களுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவர். உடைய பரத்துலேருந்து உதவி அனுப்புங்க ஆண்டவரே. அவங்க அந்த சாலம் நிரப்பின மாதிரி எடுக்க பிடிக்க தானியத்தை செலுத்தி போகிறவங்களுக்கு நீ தரப்போதாக்க நன்றி அப்பா.
தண்ணியே இல்லைன்னு வேதனை போகிறவங்களுக்காக ஜபிக்கிறேன். அந்த மோட்டரில் தண்ணி வர நீ கிருபத்தாரம் ஆண்டவர், அந்த போரில் தண்ணி பாங்க திறந்து கொடுங்க, ஆசீர்வதிங்க, பெல்லப்பத்துங்க, சுகப்பத்துங்க, அதிசயம் அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. திக்கத்துங்களுக்காக ஜபிக்கிறேன், பரதேசிகளுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ரோட்டுக்கு மேலே படுத்துங்கிற திக்கத்துங்களுக்காக ஜபிக்கிறேன், அவங்கள பாதுகாருங்க, ஆசீர்வதிங்க, பெல்லப்பத்துங்க, சுகப்பத்துங்க. கடைக்காரங்களுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு கடையிலையும் எந்த கஷ்டம் வரப்படிக்கு பாதுகாருங்க, ஆசீர்வதிங்க, பெல்லப்பத்துங்க ஆண்டவர். உலகத்தார் மத்தியில் அவங்க வெக்கப்பட்டு போகாதபடிக்கு வழி நடத்துங்க ஆண்டவரே. இது ஆண்டவரே ஸ்டூடியோ அவங்களுக்காக ஜபிக்கிறேன். அதில் எந்த கஷ்டம் வராது, அவங்களுக்கு என்ன பொருள் தேவைன்னு உமக்கு தெரியும். எல்லாத்தையும் நீங்கள் ஆயத்த பண்ணுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா தேவை நமக்கு தெரியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நினைப்பதற்கும் ஜபிப்பதற்கும் அதிகமாக தருவேன்னு சொன்னவரே, நீங்கள் அதிகமாக கொடுங்க ஆண்டவரே. நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அவங்க மடி சரிஞ்சு பொருள் மடியில் நிரப்புங்க ஆண்டவரே. அப்போ அவங்களுக்கு வளர்த்தக்க மீன் குத்திங்களை பேதருக்கு அது போல் ஆண்டவரே, அந்த மீனவர்களுக்கு ஆண்டவர் அந்த போட்டு தக்க அந்த மீனை கொடுங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. மீன் கடை வச்சுங்கிற பிள்ளைங்களுக்காக ஜபிக்கிறேன், அவங்களுக்கு கூட எந்த கஷ்டம் வராதபடி நீங்கள் வேலை அடித்து பாதுகாடுங்க. இன்னும் என் தோப்பனை மார்க்கெட்டில் இருக்கிற கடைகளுக்காக ஜபிக்கிறேன், மலிவு கடைகளுக்காக ஜபிக்கிறேன். உங்களுடைய வல்லமை இறங்கட்டான், எந்த கஷ்டம் வரபடிக்கு பாதுகாருங்க, அதிசயம் அற்புதம் நடக்கட்டும். திருமணமாகாத பிள்ளைங்களுக்காக ஜபிக்கிறேன் ராஜா, அதுங்களுக்கு திருமணமாக ஆகட்டும். இந்த ஆண்டுலையும் செய்யப்பட்டாக்க நன்றி ஆண்டவரே. அப்பா, கடமாக இருக்கிற குடும்பத்துக்காக ஜபிக்கிறையா. நீங்கள் அநேக பேர் கடன் தர குடும்பம் மாற்றி பார்த்தாக்க நன்றி அப்பா. என் தோப்பனே, அந்த கடன்கள்லாம் நீ கொடுக்க பார்த்தாக்க நன்றி ராஜா. நீங்கள் குரல் கொடுங்க ஆண்டவர், அந்த கடன் கொடுக்க உம்மால் ஆகும். நீங்கள் சொன்னால் போதும், நீங்கள் கட்டல்கிட்ட நிற்கும். திருமணத்துக்கு எதிர்பார்க்குற பிள்ளைங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த திருமணமாக ஆக இன்றைக்கி 26. அந்த மணவாளை எங்கே இருக்கிறான்னு நீங்கள் ஆயத்து பண்ணுங்க, அந்த மணவாட்டி எங்கே இருக்கிறான்னு நீங்கள் ஆயத்து பண்ணுங்க ஆண்டவரை. அந்த குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. வயது சென்று போச்சே, இனிமே எப்படின்னு அவங்க என் தோப்பனை நினைக்கும் நீ இல்லாதபடிக்கு ஆண்டவரே. நீ அவங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானத்தை ஊற்றுங்க. இந்த ஆண்டில் தரப்பாதாக்க நன்றி ராஜா. ஒவ்வொருத்தரும் அதிசயத்துக்கு காண செய்யப்பாதாக்க நன்றி அப்பா. ஆசீர்வதிங்க, பெல்லப்பத்துங்க, சுகப்பத்துங்க, நினைப்பதற்கும் ஜபிப்பதற்கும் அதிகமாக தருவனவரே ஆண்டவரே. சைக்கிளில் போகிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன், பாதுகாருங்க ராஜா. என் தகப்பனை பைக்கில் கனவு மணி போகிறவங்களுக்காக ஜபிக்கிறேன், அவங்கள பாதுகாருங்க, அவங்கள ஆசீர்வதிங்க, பொறுப்பை தொய் நடத்துங்க. நினைப்பதற்கும் ஜபிப்பதற்கும் அதிகமாக தருவேன்னு சொன்னவரே ஆசீர்வதிங்க. பல கணி தந்து இடம் இல்லாமல் நிரப்புங்க ஆண்டவரே. எல்லா தேவையாக தெரியும் ஆண்டவரே. எல்லாருக்கும் நீ செய்த அதிசயத்துக்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நோயாளிகளும் சுகப்படணும் ஆண்டவரே. இந்த நெகிழ்ச்சி பார்க்குறங்க ஒவ்வொருத்தரும் சுகப்படணும் ஆண்டவரே. இந்த நோய் எங்களுக்குன்னு அவங்க கேட்கும் போது நீங்கள் சுகமாக்க போகிறதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவர் அதிசயத்தை செஞ்சதுக்காக நன்றி. அவங்க துள்ளி குச்சி அவங்க நடக்க பார்த்தாக்க நன்றி. என் தகப்பனு மேலே ஆகும், நீங்கள் சொன்னால் போதும், நீங்கள் கட்டல்ட்டா நிற்கும். ஆசீர்வதிங்க, பெல்ல பத்துங்க, சுக பத்துங்க. ஏசு கிறிஸ்து மூலியமாக ஜெபிங்க நல்ல பிதாவே. கர்த்தர் இஸ்ராக்கெல்லாம் மாறுவார். ஏசு நல்லவர். அவருடைய அன்பு அளவில்லாத அன்பு, அவருடைய இறக்கம் முடிவில்லாத இருக்கும். அவர் கரத்தை நீட்டார்னா இறல முடியாது. ஒரு முறை நான் சாப்பாட்டுக்கு அரிசி கொஞ்சமாக தான் இருந்தது, அவர் சாப்பிட்டு சொல்கிறேன். நான் அரிசி கொஞ்சோண்டு இருந்தது, கொஞ்சோண்டு அரிசி இருக்குதே, இது எப்படி நமக்கு 2 வேலைக்கு இது சரியாக போயிடுமா? மற்ற அரிசி இருக்குது ஆண்டவரே, நான் எப்படி செய்ய தெரியல. அங்கே போனால் அரிசிக்கு சரி இருக்கட்டும், கடைக்கு எப்போ போய் வருதுன்னுட்டு அந்த அரிசி கொஞ்சம் அரிசி தான் போட்டு அந்த பாத்திரத்தில் வச்சேன். அந்த பாத்திரம் பெரிய பாத்திரம் தான், அது நிறைய அரிசி போட்டு சாப்பாடு எடுக்கிற பாத்திரம். அந்த கொஞ்சம் பாத்திரத்தில், அந்த கொஞ்சம் அரிசியில் அந்த பாத்திரம் நான் சாப்பாடு தரவி வெடிக்கும் போதும் அது அந்த பாத்திரம் காலியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு வெடிச்சிட்டு அதை நிமித்தினாக்கா அந்த சாப்பாடு அந்த பாத்திரம் ஃபுல்லாக இருக்குது. அப்படியே அசந்து போயிட்டேன் நான். அவர் சாட்சி சொல்லிக்கவே முடியாது. அவர் ஆசீர்வதிச்சார். எனக்கு அந்த கொஞ்சம் அரிசி இருக்குதுன்னு நான் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அதை வச்சேன், அவர் செஞ்சிட்டார். டிவியும் ஓடலை, ஃபேனும் ஓடலை, அது சுத்தமாக ரிப்பேர் ஆயிடுச்சுங்க. அது ஆண்டவரே இது ஓடலையே, நான் என்ன செய்ய போகிறேன், நான் என்ன பண்ண போகிறேன், சரி இருக்கட்டும், நம்ம காசு எல்லாம் ரெடி பண்ணி செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு 40 நாளுக்கு ஆயிடுச்சுங்க கர்த்தர். அதுக்கப்புறமா அந்த டிவிக்காரை கூப்பிட்டு பிறகு அந்த டிவிக்கார் வந்த பேர் எல்லாத்தையும் ரெடி பண்ணேன். நான் போட்டு பார்ப்பேன், பார்க்காது. ஏசப்பா அப்படி கரத்தை நீட்டு, எங்கிட்ட இல்லையா ஆண்டவரே இது செய்கிறதுக்கு அப்படின்னு நான் கேட்பேன். என் கர்த்தர் அந்த டிவிக்கார் வந்த பிறகு அப்புறமா அவர் போட்டார். அம்மா போதாம்மா, அந்த டிவி படம் வர்றது இருந்துச்சு, கலர் வர்றது, அதுவும் போதம்மா. என் தெய்வன் அது போல் அதிசயங்கள். அவர் காசே வாங்கலை, வானம்மா. இல்லை ஐயா நீங்கள் வந்ததுக்கு பெட்ரோல் போட, இல்லை வேணாம். இது போலலாம் கர்த்தர் ஒரு அற்புதங்கள் செய்கிறாரு. ஒரு அற்புதம் சொல்லிக்க முடியாது.
குழந்தை இல்லை, அவள் தான் போயிடுச்சு, இனிமேல்ட்டு கிடையாது உங்களுக்கு குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனையோ பேர் சொல்லிக்கிறாங்க என்கிட்ட. ஒரு அம்மா அந்தமாரியா எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ரெட்டிப்பாக குத்துக்கிறாரு, 2 குழந்தைய குத்துக்கிறாரு. அதுபோலலாம் அவர் பெரிய பெரிய அதிசயத்தை செய்கிறவர். அவர் இல்லாத இடத்துலையும் அவர் அதிசயத்தை காண செய்கிறவர். அரிசி சாப்பாட்டு அந்த அளவுக்கு அந்த கொஞ்சம் அரிசி அதை நினச்சே பார்க்க முடியல எனக்கு. அந்த அரிசி வந்து அவ்வளோ சாப்பாடு. அவர் 5000 பேருக்கு பங்கிட்டார்ல, 2 மீன் 5 அப்பத்து 5000 பேருக்கு பங்கிட்டு 12000 பேருக்கு பங்கிட்டு எத்தனை லட்சம் சொல்லப்போனாங்க. அது சொல்லுவாங்க, பேரன் பேத்தி அவங்க இவங்க எவ்வளோ ஜனம் இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் இத்தனை பேருக்கு பங்கிட்டு 12 கூட இம்மிய தரார். அதுபோல் இயேசு வந்து நல்லவர். அவர் அன்பு ருசித்து பார்க்கணும். பார்த்துட்டு அவங்க அநேக பேருக்கு நீங்களும் சொல்லுங்கள், இயேசை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, அவரை பற்றி ஜெபிங்க, அவரை பற்றி பாடுங்க, அவரை பற்றி அநேக பேருக்கு போய் சொல்லுங்க. இயேசு நல்லவர், அவர் அன்பு அளவில்லாத அன்பு, அவர் இருக்க முடிவில்லாத இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அவங்க ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்க பாடட்டும். நம்ம அவருடைய அன்பு நம்ம ருசித்தா மாரியா அவங்கள ருசிக்கிட்டோம், ருசித்து பார்க்கட்டும். இயேசு வந்து அதிசயங்களை செய்கிறவர். அவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. ஒரு குழம்பு நல்லா இல்லையா, இந்த குழம்பு இப்படி வச்சுட்டுமே, ஆண்டவரே இது நல்லாவே இல்லையே, இது வீட்டில் சண்டை வரம்பழுகுதே, ஆண்டவரே இந்த குழம்பு நல்லா இருக்கட்டும் சொன்னேன். அந்த குழம்பு எப்போ நல்லா இருக்கும், நல்ல குழம்பாக இருக்கும். இந்த குழம்பு நான் இவ்வளோ நல்லா இருக்குதுன்னு கேட்பாங்க. அது போலலாம் ஏசப்பா செய்வார். ஒன்றும் இல்லாத இடத்துல அவர் உருவாக்குறவர், அவர் அதிசயத்தை செய்கிறவர். அனாதிங்களை வந்து அவர் பெரிய அதிசயமாக நிறுத்துறவர். தூக்கி தழுவா போட்ட கல்லை அந்த கல்லுக்கு அந்த மூளைக்கு தலைக்கல்லாக வைத்து வருவார். இப்போ அதுபோல் தான் இருக்கிறாங்க உலகத்தில். மூளைக்கு தலைக்கல்ல ஒன்றும் இல்லாதவங்க அவங்க அவள் தான் இவங்க இவள் தான் சொல்கிறாங்க. அத்தனை பேரும் இப்போது மூளைக்கு தலைக்கல்ல தான் இருக்கிறாங்க. அநேக பேர்கிட்ட அவங்க நேசிக்கிறாங்க. அநேக பேர் வந்து அவங்கள யாருமே என்னான்னு கேட்க மாட்டாங்க. அவங்ககிட்ட நான் பேசின்னு போயிடுவாங்க. இன்றைக்கி அவங்க நடந்து உக்காந்து கொடுக்குறாங்க. அது போலலாம் ஆண்டவர் செய்கிறாரு. அவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. ஒரு வேலை, ஒரு உயர்ந்த வேலை செய்கிறாங்கன்னா அந்த உயர்ந்த வேலை வந்து அவங்க திறமையால், அவங்களுடைய வலுவால் அந்த வேலை வரல. தேவன் போட்ட பிச்சை. அந்த வேலையை வந்து என் மகளுக்கிட்ட தான் தருவேன், என் மகனுக்கிட்ட தான் தருவேன் அப்படின்னு அவர் நினச்சி அவர் கொடுக்குற வேலை. அது கொடுக்குற வேலை. அந்த வேலையில் வந்து என் திறமையால் வந்துச்சு, என் புத்தியால் வந்துச்சு அதெல்லாம் சொல்லிக்க முடியாதுங்க. ஆண்டவருக்காக அதில் வேலை செஞ்சால், ஆண்டவருக்காக அதில் ஏதோ கொஞ்சம், அது மொத்தத்தையும் அவங்க சொல்லலைம்மா, ஏதோ கொஞ்சம் அவருக்காக ஒதுக்கலாம். அதுபோல் அவர் செய்கிற அதிசயத்தை சொல்லிக்கவே முடியாது. வேலையில் அவள் தான் இனிமேல் இவங்க இவள் தான் வயசாச்சு, இனிமேல் இவங்களுக்கு வேலை கிடைக்காதுன்னு உலகத்தார் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு வேலையை வச்சுருப்பார் ஆண்டவர். இவங்களுக்கு திருமணம் அவள் தான் இனிமேல் திருமணம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு திருமணத்தை வச்சுருப்பார். அவங்களுக்கு ஒரு திருமணத்தை கொடுத்து ஒரு குழந்தைய வச்சுருப்பார். அவங்க பார்க்கணுமே, சாட்சியாக நிற்கணுமே, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமே, அவங்க வந்து அவங்க உள்ளம் வேதனைப்படக்கூடாத. அதுபோல் ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். அவர் எனக்கு நான் போயிட்டு ஊழியத்துக்கு போகும்போது கேட்பாங்க, அம்மா நான் ஏந்து நடப்பேனா, நான் மறுபடியும் அந்த பைக்கு ஓட்டுவேனாமான்னு என்னை கேட்பாங்க. ஐயா உங்களை முன்ன இருந்ததுக்கு மேல் கொண்டு ஆண்டவர் உங்களை வலுவு தரப்போகிறாரு நான் சொல்லிட்டு வருவேன். அதே போல் நடக்கும். அதே போல் சந்தோஷப்படுவாங்க, அம்மா நீங்கள் சொன்னது வார்த்தை அப்படின்ட்டு. ஒரு குழந்த இதுமாரி போயிடுச்சுமா, இவ்வளோ நாள் இருந்து, இனிமேல் அந்த குழந்தை கிடையாதுமா, என்னம்மா பண்ணுறதுன்னு புலம்புனார். அவர் இதுமாரி பண்ணிச்சாமான்னு அவங்க மாமனார். ஐயா நீங்கள் ஏன் ஐயா ஆயிடுறீங்க, அதுதான் ஐயா ரெட்டிப்பாக தர போகிறாரு அண்ணான்னு சொல்லி ஜோபம் பண்ணிட்டு வந்தேன் அவங்க வீட்டில். அவங்க வீட்டில் இன்றைக்கி அந்த வார்த்தை இயேசு ராஜா நானல்ல, அவருடைய வல்லமை, இயேசு வல்லமை. அன்றைக்கி அழகான ஆம்பளை குழந்தை ஒன்று, அழகான பொம்பளை குழந்தை ஒன்று ஏனியில் பத்துங்குதுங்க பார்த்துட்டு வந்தேன் ஜெபம் பண்ணிட்டு. அம்மா நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னு அவர் சொன்னார். நான் இல்லை ஐயா, வார்த்தை அவருது வல்லமை, வார்த்தை எந்த வல்லமை அவருது சொல்லிட்டு பேசிட்டு வந்தேன். அதுபோல் இயேசு நம்ம கேட்டோம்னா எல்லாம் வாங்கலாம். தெரியாத கெடுக்குறாங்க ஜனங்க. அவர் கேளுங்க, அவர் கொடுப்பாரு. அவர் அதிசயங்களை செய்கிறார், ஆசீர்வதிப்பார். அவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. அவர் கரத்தை நீட்டார்னா யாராலையுமே தடுக்க முடியாது. அவர் கரத்தை மடக்கிட்டார்னா யாராலையுமே அதை எடுக்க முடியாது. அதுபோல் ஏசப்பா நல்லவர், அவர் போதமானவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் நம்ம கேட்டோம்னா நம்மளை அளவில் அதை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிச்சு அழகு பார்ப்பார். நம்ம மகனுடைய முகம் எப்படி இருக்குது, நம்ம மகளுடைய முகம் எப்படி இருக்குதுன்னு அவர் பார்ப்பார். அவரால் முடியும். அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் கண்ணீருங்களை துடைக்கிறவர்.
அவர் கடலில் நடந்தவர், பெருங்காற்று அதட்டினவர். அவரால் முடியும். அவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. அவர் போதுமானவர். நமக்கு தாய் தகப்பனும் நம்மளை விட்டுருவாங்க. என் தேவன் அவர் நம்மளை விட மாட்டார். அவர் நம்ம கூடவே இருப்பார். நம்ம கூடவே பேசின்னு இருப்பார். நம்ம கூடவே படுத்துக்கின்னு இருப்பார். நம்ம கூடவே கேட்டுன்னு இருப்பார். வார்த்தைகளை உக்காந்துங்க. அதுபோல் அப்பா நம்மளுக்கு அவர் நல்லவர். நானும் இந்த திக்கத்தவங்க, கண்ணு தெரியாதவங்க, பரதேசிங்க, ஏழை பிள்ளைங்க, திக்கத்தை பிள்ளைங்க, விதவைங்க, முடியாமல் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் நான் போயிட்டு இந்த கிராமத்துங்களில் ஊழியம் பண்ண ஜெபம் பண்ண போனேன். அந்தந்த வீட்டுங்களில் போயிட்டு ஜெபம் பண்ணுவேன். அந்தந்த வீட்டுங்களில் போயிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அவங்க எனக்கு எங்கேயும் வெளிநாட்டில் இந்த காட்டில் மோட்டில்ன்றாங்களா, அது போலலாம் எனக்கு எங்கேருந்து வருமானம் வரல. என் தேவன் அந்த கூலிக்கு போகிறவங்க அவங்க ஏதாவது கொஞ்சம் வச்சுருந்து கொடுத்தாங்கன்னா அந்த காணிக்கை வாங்கினது அதை போட்டு வச்சுருந்து அதை காணிக்கப்பட்டியில் அதை வருஷத்தில் ஒரு வாட்டி இந்த ஆராதனை நான் செய்கிறது. அன்றைக்கி திக்கத்தவங்க, பரதேசிங்க, கண்ணு தெரியாதவங்க, ஊனமிட்டவங்க, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அரிசி கொடுத்து அந்த துணிங்களை கொடுத்து சாப்பாடு கொடுத்து அனுப்புவேன். இது போல் செஞ்சுன்னுக்கிறேன். நான் கட்டாயப்படுத்தலை. உங்களுக்கு கொடுக்கணுன்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதுக்கு அந்த காணிக்கையை ஆயத்து பண்ணலாம். நாங்கள் அன்றைக்கி பேருக்கு செய்யும். அது கொடுத்தாக்கா அன்றைக்கி பிள்ளைங்க திக்கத்தவங்க அவங்களுக்கெல்லாம் ஆயத்தமாகும். நானும் இந்த திக்கத்தவங்க, கண்ணு தெரியாதவங்க, பரதேசிங்க, ஏழை பிள்ளைங்க, திக்கத்தை பிள்ளைங்க, விதவைங்க, முடியாமல் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் நான் போயிட்டு இந்த கிராமத்துங்களில் ஊழியம் பண்ண ஜெபம் பண்ண போனேன். அந்தந்த வீட்டுங்களில் போயிட்டு ஜெபம் பண்ணுவேன். அந்தந்த வீட்டுங்களில் போயிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அவங்க எனக்கு எங்கேயும் வெளிநாட்டில் இந்த காட்டில் மோட்டில்ன்றாங்களா, அது போலலாம் எனக்கு எங்கேருந்து வருமானம் வரல. என் தேவன் அந்த கூலிக்கு போகிறவங்க அவங்க ஏதாவது கொஞ்சம் வச்சுருந்து கொடுத்தாங்கன்னா அந்த காணிக்கை வாங்கிட்டு அதை போட்டு வச்சுருந்து அதை காணிக்கப்பட்டியில் அது வருஷத்தில் ஒரு வாட்டி இந்த ஆராதனை நான் செய்கிறது. அன்றைக்கி திக்கத்தவங்க, பரதேசிங்க, கண்ணு தெரியாதவங்க, ஊனமிட்டவங்க, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அரிசி கொடுத்து அந்த துணிங்களை கொடுத்து சாப்பாடு கொடுத்து அனுப்புவேன். இது போல் செஞ்சுருக்கிறேன். நான் கட்டாயப்படுத்தலை. உங்களுக்கு கொடுக்கணுன்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதுக்கு அந்த காணிக்கையை ஆயத்து பண்ணலாம். நாங்கள் அன்றைக்கி பேருக்கு செய்யும். அது கொடுத்தாக்கா அன்றைக்கி பிள்ளைங்க இந்த திக்கத்துங்க அவங்களுக்கெல்லாம் ஆயத்தமாகும். சோத்திரிக்கிற சுவாமி துதிக்கிறப்பா இந்த ஆராதனை பொறுப்பத்து நடத்துங்க. ஆண்டவரே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க, அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த நெகிழ்ச்சியை பார்த்துங்க அத்தனை பேருக்கு ஆண்டவர் நீங்கள் கொடுத்த சுகத்துக்காக நன்றி, பலத்துக்காக நன்றி, ஆயுஷ் நாட்களுக்காக நன்றி. உங்கள் வல்லமை இறங்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். என் தோப்புனே யார் யார் தொட்டு எந்தெந்த பகுதியில் அந்த நோய் இருக்கிற பகுதியில் யார் யார் கையை வைக்கிறாங்களோ அந்த பகுதியெல்லாம் உங்கள் வல்லமை இறங்கட்டும். அந்த நோய்ங்க மத்தியில் உங்கள் வல்லமை இறங்கட்டும். அந்த எலும்புங்க மத்தியில் உங்கள் வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே இந்த நோய் அவள் தான் அதை போயிடுச்சு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க பாரு, அது மத்தியில் உங்கள் வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே குழந்தை பிறக்க முடியாத இப்போது ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கிற மகளுங்களுக்காக ஜபிக்கிறேன். அந்த குழந்தைங்க நார்மலாக டெலிவரி ஆகட்டும். ஆண்டவரே ரத்தமே இல்லைன்றவங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் ரத்தமாக நில்லுங்க. அங்கே ஆண்டவரே அதிசயம் அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே உம்மால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. யார் யார் என் தோப்பினதை நிகழ்ச்சி பார்க்குறாங்களோ அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தில் அதிசயம் நடக்கட்டும். அத்தனை பேரும் ஆண்டவர் அற்புதம் நினச்சின்னு சொல்லட்டும். ஆண்டவரே உம்மால் ஆகும். ஆண்டவரே நீங்கள் சொன்னால் போதும், நீங்கள் கட்டல்ட்டா நிற்கும். நீங்கள் செய்கிற அதிசயத்தை அந்த போன் மூலியமாக அவங்க சொல்லட்டும். ஆண்டவரே அற்புதம் நடச்சுன்னு சொல்லட்டோம்ப்பா. உம்மால் ஆகும். ஆண்டவரே அதிசயத்தை காண செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க, அற்புதம் நடக்கட்டும். என் தோப்பனுடைய கரத்தை நீட்டுங்க. இயேசு கிறிஸ்து மூலியமாக ஜெபம் கேட்க நல்ல பிதாவே. கர்த்தரே சகல மறதை நாத்துமா கர்த்தரே சோதரி முழு உள்ளம் பரிசுத்தம் நாத்துமா கர்த்தரே சோதரி கர்த்தரே சகல உபகாரம் மறவது அல்லேலூயா.